சீரியல் எபிசோட் நம்பர் 659. ராஜ் ரகுட்ட ஃபோன் அடித்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன நீ சாதாரணமாக சொல்கிறீங்க நிப்பாட்டலை அப்படின்னு சொல்லிட்டு, எப்படியாவது நிப்பாட்டுங்கன்னு சொல்லி தானே சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொன்னதில் அதுக்கு ரகு சொன்னா, நான் சிம்பிளாக நினச்சிட்டேன், சிம்பிளாக நான் வந்து பண்ணலான்னு நினச்சேன். இவளுக்கு வந்து இது பத்தாது போல், அவளுக்கு தலையில் தூக்கி கல்லை தூக்கி போடணும், அந்த மாதிரி ஏதாவது செஞ்சால் தான் இது நிப்பாட்டும் போல் அப்படின்ட்டு ராகுவும் ராஜும் பேசிகிட்டு இருக்காங்க. உடனே அதுக்கு ராஜே சொல்கிறாங்க, இனிமேல் நான் அப்படிலாம் சும்மா விட மாட்டேன், அவன்ற பேங்க் டீட்டெயில்ஸே எனக்கு கிடச்சிருச்சு, நான் பார்த்துக்கிறேன் பாருங்கள், இப்போ நான் என்ன செய்யணுன்னு மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ராஜு உடனே பேங்க் ஆஃபீஸருக்கு ஃபோன் அடித்து எனக்கு வந்து லோன் வேணும் தரீங்களா அப்படின்லாம் கேட்டதோட அதுக்கு பேங்க் ஆஃபீஸர் சொல்கிறாங்க, என்ன நீங்கள் ஃபோனில் கேட்பீங்களா, அது ஒரு கரெக்டாக எப்படி வந்து பேசணும்னு தெரியாதா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் தான் எதாக இருந்தாலும் கொடுத்துருவீங்களே, அதனால தான் நான் கேட்குறேன், அதுக்கு எவ்வளோ என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படிலாம் கேட்குறாங்க. தெரியாதா அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கு ராஜி சொல்லுது, நீங்கள் தான் எந்த ஃபார்மாலிட்டிஸும் இருந்தாலுமே நீங்கள் வந்து லோன் கொடுத்துட்றீங்களான்னு. என்ன நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு. விஜய்னு ஒரு ஆளுக்கு கொடுத்துருக்கீங்கல்ல லோனு, ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து நீ வந்து அந்த வீடு வந்து அவங்கள்ட்டே கிடையாது, அது வீடு என்னோட இல்லையே, நாங்கள் அதோட பத்திரத்தில் பேப்பர்லாம் அதெல்லாம் பழைய நீங்கள் உள்ளதை பார்த்துருக்கீங்க, அவங்கள ஏமாற்றிட்டான், வேணால் இப்போவே கிளம்பி வாங்க எங்கள் வீட்டுக்கு, நான் தான் இருப்பேன் அப்படின்லாம் சொன்னதோட, என்ன நீங்கள் இப்படிலாம் சொல்லி பயன்படுத்துகிறீங்க எங்களை, நீங்கள் ஃபோனை கட் பண்ணுங்க, நான் எங்கள் ஆஃபீஸர்கிட்ட நான் கலந்து ஆலோசனை செஞ்சுட்டு என்ன நாங்கள் முடிவு எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ராஜிக்கு ஒரே சந்தோஷமாக தாங்கல, அப்பா என்னடா நான் வந்து சின்ன வயசுலேயே உன்னோடைய எல்லாத்தையும் தட்டி பறிச்சுட்டேன், இவ்வளோ பெரிய விஷயத்த நான் உனக்கு விட்டு கொடுத்துருவேன்னா சந்தோஷத்தில் தனியாக பேசிட்டு அவங்க போயிடுறாங்க. விஜய் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே மல்லின்னு கூப்பிட்டுட்டு மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. மல்லிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னத்துங்க இதெல்லாம் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இல்லை நீ வந்து அந்த பூமி பூஜையை சூப்பராக பண்ண, எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நான் அது வந்து முடிகிற வரைக்கும் நான் கொஞ்சம் பதட்டமாகவே இருந்தேன், அதை நீ நல்லபடியாக முடிச்சு கொடுத்துட்ட, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும் போதே ராஜு அங்கே ஏதோ ஒரு ஃபைல் எடுத்துகிட்டு வந்து அவங்க முன்னாடி வந்து உட்காடுறாங்க. அதோட அதை வந்து விஜய் பார்த்துட்டு விஜய் வந்து அங்கே அவங்கள குத்தி காட்டுற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இதை நிப்பாட்டணும்னு நினச்சாங்க, நிப்பாட்ட முடியலை, இவங்களோட குணமே இப்படி தான், இவங்களை வந்து எதுவுமே யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது மல்லி சொல்கிறாங்க, ஏங்க இப்படி நினைக்கிறாங்க, நம்ம தான் அவங்களுக்கு எதுவுமே பண்ணலையே, நம்ம நல்லது தானே பண்ணுறோம், நமக்கு மட்டும் ஏன் கெட்டது நினைக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. கதிரேசன் நம்பர்லேருந்து ஃபோன் கால் வருது. உடனே விஜய் சொல்கிறாங்க, நம்ம வெண்பாவாக தான் இருக்கும், ஃபோன் அட்டன் பண்ணி பேசுன்னு எடுத்து பேசுகிறாங்க. அவங்க வெண்பா தான் பேசுகிறாங்க. வெண்பா சொல்கிறாங்க, எனக்கு வந்து சாப்பாடு வந்து எனக்கு சரியாகவே இல்லை, இங்கே எனக்கு நான் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகும்போது நமத்து போயிருக்கு, எனக்கு பிடிக்கவே இல்லை, எனக்கு நீ வரும்போது பாஸ்தா பண்ணி எடுத்துகிட்டு வாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பொண்ணு கேட்டுடுச்சுன்ட்டு ரொம்ப ஆசையாக, சரி நான் உடனே பண்ணி எடுத்துகிட்டு வரேம்மா, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறேன். விஜய்கிட்ட மல்லி சொல்கிறாங்க, போய் உடனே பாஸ்தா வாங்கிட்டு வாங்கங்க, பிள்ளை வந்து ஆசைப்படுறா அப்படின்னு வந்து விஜய் சொல்கிறாங்க, ஏன் வேஸ்ட்டாக வேணா அவங்க பார்த்துப்பாங்க, அது ஒரு பிரச்சனையே ஏதாவது ஆக்கிடுவாங்க அப்படின்னு வந்து, என்னங்க பிள்ளை ஆசைப்பட்டு கேட்குறா, நம்ம எப்படி இப்போ எதுவுமே பண்ண மாட்டோம்னு சொல்கிறதா, இல்லை நீங்கள் வாங்கிட்டு வாங்கன்னு, சரி உத்தரவு உங்கள் உத்தரவு நான் மறுப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. மல்லி காலைல எந்திரிச்சதோட உடனே பறக்க பாஸ்தா செஞ்சு எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வச்சுட்டாங்க. அப்போ வந்து விஜய் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, என்ன காலையிலேயே செம ஸ்பீடாக உட்காந்து வேலை செஞ்சிட்ருக்கீங்களே, என்ன செய்தி அப்படின்னு கேட்குறாங்க. மல்லிகைக்கு சொல்கிறாங்க, எப்போதுமே நான் பாப்பாக்காண்டி காலையிலேயே செய்யணும், அவளுக்கு ரெடி பண்ணணும், அந்த மைண்ட் தாட்லேயே தான் நான் இருப்பேன், இப்போ வந்து அவள் இல்லையா, அதனால எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்துச்சு, இப்போ வந்து அவள் ஆசையாக கேட்டதோட எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு, அதனால தான் பறக்க செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது, இனி இப்படிலாம் சொரிய நீ அவங்களே அவள் பிள்ளைய வச்சுக்கிட்டா நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு, நான் அவ்வளோதாங்க, நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே விஜய், என்ன நீ எனக்கானலாம் நீ அப்போ இருக்க மாட்டியா அப்படின்னு, இல்லை எனக்கு ஃபஸ்ட்டு வெண்பா தான், அதுக்கப்புறம் தான் யாராக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. விஜய் அதுக்கு சொல்கிறாங்க, நீ தான் அவளுக்கு கரெக்டான அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. பேசிட்டு இவங்க 2 பேரும் கிச்சனில் நின்றுட்டு இருக்கும் போதே அந்த சைடில் வந்து ராஜி வந்து, என்ன இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்களா, எப்படா நவருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனில் அது நின்றுக்கிட்டு இருந்தாங்க. மல்லி அப்போ சரி நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு நான் எடுத்துகிட்டு போகணுங்க, ஏங்க நீங்களும் வரீங்களான்னு கேட்குறாங்க. இல்லை நான் வரலான்னு, சரி ஓகே நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு நான் பாப்பாக்கு எடுத்துகிட்டு போகணும், நான் போகிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிச்சனை விட்டு நவந்துடுறாங்க. ராஜி வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபுட் பாய்சனுக்குள்ளே இதை தான் கலந்துட்டு ஒரு பிள்ளைக்கு கொடுக்குறதுன்னு கூட அதுக்கு புத்தியே இல்லாமல் பாப்பாவுக்கு கலந்துட்டுறாங்க. கலந்ததுக்கப்புறம் சொல்கிறாங்க, இது வந்து ஃபுட் பாய்சன் தான், ஆனால் வந்து வாந்தி பீதி இதே மாதிரி ஆகி நீ இறந்து போனாலும் எனக்கு இதுக்கு நான் சம்மந்தம் கிடையாதுப்பா, அது வந்து நான் வந்து விஷத்தை கலக்கல அப்படின்ட்டு ரொம்ப நல்ல எண்ணத்தில் பண்ணிட்டு போகிறாங்க. மல்லியும் அதை எடுத்துக்கிட்டு ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. ஸ்கூலுக்கு போய் அங்கே கொடுக்கறதுக்கு உட்காந்துடுறாங்க. வெண்பாவும் ஆசையாக அது வாசமே சூப்பராக இருக்கம்மான்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்காண்டி போகிறாங்க. நம்ம சுடர் வந்து கரெக்டாக தடுத்து விட்டுறாங்க. எதுவுமே கரெக்டாக செஞ்சதில்லை, தெரியாதனமாக இது ஒரு நல்ல விஷயம் சுடர் செஞ்சது இது ஒன்று தான்.
சுடர் வந்து தடுத்து விட்டு ஒரே அங்கே பிரச்சனையே ஆக்கி விட்டுட்ருக்காங்க. நீ எப்படி இங்கே வரலாம், நான் தான் உன்னை நேற்றே சொன்னேன்னே வர வேணான்ட்டு, எப்படி நீ வந்த அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷன் ஆக்கி விட்டுட்ருக்காங்க மல்லியும் சரி விடு, இதை நான் வந்து எதுவும் பண்ணல, இனிமேல் வரல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்படி இருந்தும் அது கேட்கவே இல்லை. எங்கள் ஸ்கூல் ஆஃபீஸர்ஸில் எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லணும்னு சொல்கிறாங்க. வெண்பா சொல்லுதே, வேணாம் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஏதாவது நினப்பாங்க, நீங்கள் வந்து இப்படி சத்தம் போட வேணான்னு சொல்லுங்கள் மல்லிமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதெல்லாம் கூட அவங்க காதிலே வாங்கலை. இல்லை இது இப்போவே இப்படி பண்ணால் தான் வந்து அடுத்த வாட்டி நீ பண்ணவே மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பைத்திய மாதிரி செஞ்சிட்ருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட முன்னாடியே தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.